ஜாதகர் எப்பவுமே வெற்றி பெறுவதற்கான அமைப்பு அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் எப்படி இருந்தால் அவர் வந்து எப்போவுமே வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லக்னாதிபதி திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ வலுவாங்கி அமர்ந்து அவரை சுப கிரகங்கள் பார்க்கறது, குரு சுக்ரன் அந்த மாதிரி சுப கிரகங்கள் அந்த லக்னத்தையோ லக்னாதிபதியோ பார்க்கறது, இந்த ஜாதகர் வந்து எப்போவுமே வெற்றி அடைவார்கள். அதே போல் 6ஆம் அதிபதி சம்மந்தப்படக்கூடாது. லக்னாதிபதிக்கோ லக்னத்துக்கோ 6ஆம் அதிபதி சம்மந்தப்படாமல் இருக்கணும். 5, 9ஆம் அதிபதிகள் லக்னத்தை பார்க்கணும். 5, 9ஆம் அதிபதிகள் அமர்ந்த இடமோ திரிகோணமோ அல்லது கேந்திரமோ இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா ஜாதகர் எப்போவுமே வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ணுவாங்க. இவங்க எதில் கால் வச்சாலுமே வெற்றிகள் மட்டும்தான் கிடைக்கும். அதே போல் 6ஆம் அதிபதி லக்னத்தை பார்க்கக்கூடாது, லக்னத்தில் அமரக்கூடாது. லக்னாதிபதி போயிட்டு 6ல் அமர்வது, 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது, இந்த நிலை இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து தோல்வியை தழுவுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ ஜாதகர் வெற்றி பெறணும்னா லக்னத்தையோ லக்னாதிபதியோ குரு, சுக்ரன், புதன் இது மாதிரி சுப கிரகங்கள் பார்க்க இருக்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெற்றியாக இருக்கும். எல்லா லைஃப்ல எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.